ஆன்மீக உணர்வை, காதல் உணர்வை கலந்து தரும் அந்த பாடல்களுக்கு சூழ்நிலைகள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சூழ்நிலைகளோடு இணைந்த எதுவுமே நம் நினைவில் மயங்காமல் உறங்காமல் நிற்கும். நீங்க ஒரு பாட்டை ஒரு அற்புதமான சூழ்நிலையில கேட்குறீங்க, கேட்டுட்டு சில நாட்கள் ஆயிடுச்சு, திரும்ப அந்த பாட்டை கேட்கும்போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழ்நிலைக்கு உங்களை எடுத்துச் செல்லும் தகுதி படைத்தது இந்த பாடல்கள். காலம் கடந்தும் நம்மை இளமைக்கு கொண்டு செல்லும் பாடல்கள் இல்லையா? அது நகைச்சுவையோடு சில நாள் இருக்குது. இப்ப வகுப்பு நடந்துட்டு இருக்குது, ஆசிரியர் மாணவன்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, நம் நாட்டின் தேசிய விலங்கு எது அப்படின்னாரு. பையன் எந்திரிச்சான், குறும்புக்கார பையன், புலி ஊறும்போது பாடினான். பார்த்துட்டு ஓ சரி, இந்தியாவின் தேசிய மலர் எதுன்னு கேட்டாரு. தங்கத்தாமரை என் கண்ணில் பூத்துதுன்னு பாட ஆரம்பிச்சான். ஓகே. இந்தியாவின் தேசிய கனி எதுன்றாரு. மாம்பழம் மாம்பழம் கோவா மாம்பழம் பாட ஆரம்பிச்சான். ஓகே, தேசிய தானே போனா அது கொஞ்சம் டோனை சேஞ்ச் பண்ணுவோம்னு இந்தியாவின் தலைநகரம் எதுன்னாரு. டெல்லிக்கு ராஜா நாடும் பாட்டி சொல்ல தட்டாதேன்னு பாட ஆரம்பிச்சான். சரி, இப்ப இவனை இப்படியே விட்டா சரி வராதுன்ட்டு அடுத்தது கேள்வியை மாத்தினாங்க. எனக்கு பிடித்த பாடல் எதுன்னு கேட்டாங்க. தேசிய தலைவர் கேட்டாங்க, தலைநகர் கேட்டாங்க. சொல்லிட்டு எனக்கு பிடித்த பாடல் எதுன்னு ஆசிரியருக்கு பிடிச்ச பாடலாம் எனக்கு பையன் கொஞ்சம் குழம்புனா. இப்ப ஆசிரியர் பண்ணாங்க, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். இது அந்த சூழ்நிலையை ரசிக்க வைக்கும், உங்களை ரசிக்க தகுந்ததா மாற்றும். இது அந்த மாணவனுக்கோ அந்த ஆசிரியருக்கோ பல ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் அந்த இனிமையான சூழ்நிலையை நினைவுபடுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மிகவும் முக்கியமானவை வாழ்வில். நல்ல ஒரு அற்புதமான மாலை பொழுதுங்க. ஒரு இளைஞன் மேல் காதல் கொண்ட ஒரு இளைஞன், அந்த இளைஞனின் நினைவாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அருமையான மாலை பொழுது, காதலினின் நினைவு. பக்கத்து ஆலயத்தில் இருந்து மணியோசை கேட்கிறது. அந்த மணியோசை அவள் காதலனை பற்றிய நினைவுகளுக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்களை அவர் மனதில் பெற்று வைக்கிறது. அந்த மணியோசை கேட்டு அந்த கோவில்ல இருந்து புறாக்கள் பறக்குது. அவையெல்லாம் இறைவன் நமக்கு அந்த காதலுடன் நம்மை சேர்த்து வைக்க போகிறான் என்று உணர்ச்சிப்பூர்வமாக தெரியப்படுத்துவதாக அவருக்கு வருகிறது. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். பி. சுசீலா பாடியது. இன்று நமக்கு செல்வி சகஸ்ரா அவர்கள் பாடப் போகிறார்கள். சகஸ்ரா வாங்க மேடைக்கு. இங்க முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொண்டாடமான ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நிகழ்ச்சி இருக்குது நீங்க தொகுத்து வழங்கணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்லும் போது ஒண்ணு சொன்னாங்க, இதுதான் பாடல்கள், இவங்க தான் பாட போறாங்க, இப்படித்தான் நீங்கள் தொகுத்து வழங்க வேண்டும். அது எப்படி இருக்குனாங்க, இவங்க தான் உங்களுக்கு பவுலிங் பண்ணுவாங்க, இவங்க தான் ஃபீல்டிங் பண்ணுவாங்க, நீங்க போய் பேட்டிங் பண்ணணும், பேட்டிங் நீங்க இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருக்கிற மாதிரி. நமக்கு மேடையில ஏறினா மைக்க பிடிச்சா வாயில வர்றது பேசிட்டு போறது பழக்கம். இதுதான் செய்யணும்னு சொல்லும் போது, ஆனா மெனக்கிடல் அதுதாங்க அவருடைய இது. அதுக்கு உண்மையிலே நான் தலைகுனிகிறேன். எவ்வளவு தூரம் மெனக்கிடுறாரு பாத்தீங்களா. இந்த நிகழ்ச்சி சிறப்பா அமையணும், இப்படித்தான் போகணும். இப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு டைம் ஆச்சுக்கும் சீக்கிரமா பண்ணுங்க. இந்த மெனக்கடல் நான் பார்த்துருக்கேன், 2 3 பேர் நிர்மலா மேடம் பார்த்துருக்கேன். நிகழ்ச்சி சிறப்பாக வரணும், முடிக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், யார் என்ன பேசணுங்கிறது அந்த மெனக்கடலில் தான் அவருடைய தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவமே அவருடைய வெற்றி. வாழ்த்துக்கள் சார். ரெடியா மாட்டீங்க. 12 வயசு ஆகி 5 வருஷமா பாடிட்டு இருக்கிறாங்க மேடைகள்ல. ஆலயம் அணியின் யோசையை நான் கேட்டேன். மிகச் சிறப்பான தகுதியுடைய ஒரு பாடகி, இளம் பாடகி பாருங்க.
இளகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே ஏழெல்லாம் இரவென்றான் இருவியாலே மாலையிட்டான் இருவியாலே மாலையிட்டான் உன் இறைவன் அவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டேன் உன் தலைவன் அவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே யாரும் ஐயா பொழுதினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே உன் இறைவன் அவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டேன் உன் தலைவன் அவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் உன் இறைவன் அவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டேன் உன் தலைவன் அவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன் என்ன ஒரு குரல் வளம், என்ன ஒரு இனிமையான பாடல். அந்த காலம் போன்ற பாடல்களை மீண்டும் ஒரு முறை கரவொலி. அடுத்து இளைஞன் அவனும் தன் தலைவியின் நினைவாகவே இருக்கிறான். புகழ் தேடும் இந்த உலகில் என் இதயத்தை மட்டுமே அவளை அல்லவா எதிர்நோக்குகிறாள். என் அன்புக்காக மட்டுமே அல்லவா அவள் இயங்குகிறாள். 1000 மலர்களில் ஒரு மலராக தெரிகிறாள் அவள். உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஊருயிரே. பாடப்போற யார் தெரியும்? தெரிஞ்சிருக்கோம். ஹைதராபாத் யேசுதாஸ் என்ற புகழுக்குரியவர் திரு ரவிசங்கர் சார் அவர்கள். அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை, சொல்லியிருக்கு. ஆனா தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். பாடல் அவர் கற்று படிச்சு பாடுறாரு வேற, அது ஒரு காதலாவே செய்யறாரு. அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு இடத்துக்கு போகணும்னு கிளம்பணும். கார்ல போகலாம் சார் சொன்னப்போ, இல்லை நீங்க போங்கன்னா பைக்ல வரேன்னாரு. ஏன் சார் கார்ல போகலாம்? கார்ல நான் அவங்க கூட பேசிட்டே வரணும், பைக்ல நான் பாடிட்டே வருவேன். அதுதான் அவருடைய காதல். அற்புதமா அந்த பாடல், அதுதான் அவருடைய வெற்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் லாட். ரொம்ப நன்றி. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் உயிரே, உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமுனில் நின்ற
ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலயமணியில் நின்னிசை நீயே தாய்மையனக்கே தந்தவன் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் மாறுகிறே புதையம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் எண்ணுகிறே பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த பலமும் இந்த குணமும் என்று வேணும் எண்ணுகிறேன் உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் மாறுகிறே உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் எண்ணுகிறே ஆலமரத்தில் வீதினை போலே அனைத்து நீர்க்கும் உறவு தந்தாயே ஆலமரத்தில் விழுதினை போலே அனைத்து நீர்க்கும் உறவு தந்தாயே வாடை கூடு அணையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே உருவம் இருந்து உயிர்கள் இருந்து உள்ளம் உண்டே எண்ணுகிறே என்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் வாரிலே புதையம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் எண்ணுகிறே. Thank you. Another masterpiece. No other words to say. எப்படி எளிதாக விளக்குறதுன்னு தெரியல, அப்படியே அந்த காலத்தை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அடுத்து நம்ம தலைவன் தலைவிக்கு போவோம். காதலர்கள்னா சந்திச்சுக்கிறது இயற்கை தானே, அடிக்கடி அங்கே பூங்காக்களில் சந்தித்து பேசிக்கொள்வது வழக்கம். அது மாதிரி ஒரு நாள் திட்டமிட்டபடி இளைஞன் முன்னாடியே வந்துட்டாரு. ஆனால் அவர் தலைவி இன்னும் வரவில்லை, காத்திருக்கிறார். அவளுக்கு பிடித்த அழகான ஒரு மலரோடு காத்திருக்கிறார். சற்று தாமதமாக வருகிறார். கோபத்துடன் ஏன் நீ தாமதம் என்று கேட்கும் முன்பே தலைவி அவன் வாயை அடைக்கிறாள். உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் என்று. என்ன பாட்டு தெரியுதா? சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வேண்டாம். அருமை அருமை அருமை. இதுதான் எப்படி ஒரு இன்ட்ராக்ஷன், அந்த அறிவை அறிந்த குழுவில் பேசும் போது கிடைக்கிற சுகம் இருக்கிறது. மிக்க நன்றி. இன்று அந்த குரலை, சுந்தரராஜன் குரலை இங்கே வழங்கவிருப்பது ரவிசங்கர் மற்றும் சகஸ்ரா. நான் மலரோடு தனியாக நின்று நின்றேன், என் மகராணி உடை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக நின்று நின்றேன், என் மகராணி உடை காண ஓடோடி வந்தேன். தனியாக
நான் மலரோடு தனியாக இங்கு நின்றேன் என் மகாராணி உமை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யாரும் கண்டார் உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசு தந்தார். நீ வருகின்ற வழி மீது யாரும் கண்டார் உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசு தந்தார். உன்னலர் கூந்தலை பாயவரின் சொன்னார் உன் வடிவான இது மீது சுவையுண்ண தந்தார். உன்னலர் கூந்தல் அலைபாய அவரின் சொன்னார் உன் வடிவான இது மீது சுவையுண்ண தந்தார். தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக இங்கு நின்றேன் என் மகாராணி உமை காண ஓடோடி வந்தேன். கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன்னிலைமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக இங்கு நின்றேன் என் மகாராணி உமை காண ஓடோடி வந்தேன். அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு பூங்காவில் தலைவனும் தலைவியும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாலையும் இரவும் மயங்கும் நேரத்தில் மயங்கிடும் ஒளியினைப் போல் அவள் தலைவனை மயங்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் சொல்கிறார், தலைவன் திருவடி நிழல் தேடி நான் தனியே எங்கும் பறந்தோடி ஒரு நாள் அடைந்தேன் உன்வரமே என்றும் உயிரும் உடலும் அடைக்கலமே. அவனோ அவள் இடத்தில் சொல்றான், நிலா போன்று உன் முகத்தில் அருளை கொண்டு வந்தாயே என்று. அற்புதமான ஆன்மீக வரிகள். ஆனால் கவியரசர் எங்க கொண்டு பூத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அற்புதமான காதல் வரிகளாக. ஆசிரியரும் தலைவன் திருவடி நிழல் தேடின்னு சொல்லி சைவ சித்தாந்த நூலுக்கு பேரிட்டு இருக்கிறாரு. சைவ சித்தாந்தம் இல்லற வாழ்க்கையை, ஆன்மீக உணர்வை, காதல் உணர்வை எவ்வளவு எளிதாக வாழ்வை செம்மைப்படுத்த வண்ணமயமாக்க உதவும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. அடுத்து என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல மாட்டேன். இதை பாடுவதற்கு சூப்பர், கைதட்டுங்க. நம்முடன் மற்றுமோர் பாடகி திருமதி புவனேஸ்வரி. இவங்களை பத்தி இன்னும் சொல்லி ஆகணும். பிறந்தது வளர்ந்தது எல்லாம் டெல்லியில, கல்யாணம் பண்ணது தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர். ஆனா தமிழ் அந்த இசையை கற்றுக்கொண்டு அவர் பாடுகின்ற அழகு இருக்குது. நீங்களே கேளுங்க.
மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கியவள் என்னை போலே மனம் மயக்கத்தை தந்தவள் நீயே ஓ வழியில் வந்தவள் நீயே மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கியவள் என்னை போலே மனம் மயக்கத்தை தந்தவள் நீயே ஓ வழியில் வந்தவள் நீயே பூமியில் ஓடிய புது வெள்ளம் போலே பொங்கி வந்தவன் நீயே நெஞ்சில் தங்கி வந்தவன் நீயே எந்தன் தலைவன் என்பதும் நீயே ஓ தாவி தழுவ வந்தாயே மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கியவள் என்னை போலே மனம் மயக்கத்தை தந்தவள் நீயே ஓ வழியில் வந்தவள் நீயே காவிரி கண்டையினை போலே இரு கைகள் படாத தேஞ்சோலே கோவில் முன்புற சிலை போல இவை கொங்கி அடைத்த வெண்மலரே பூமை பொழியும் கொடியாக பூரண நிலவின் ஒளியாக மாமணி மாடத்து விளக்காக மார்பில் அணைத்த மன்னவனே என்னை மார்பில் அணைத்த மன்னவனே மாலையும் இரவு சந்திக்கும் இடத்தில் மயங்கியவள் என்னை போலே மனம் மயக்கத்தை தந்தவள் நீயே ஓ வழியில் வந்தவள் நீயே நான் தனியே எங்கும் பறந்தோடி ஒரு நாள் அணைந்தேன் கரமே இந்த உயிரும் உடலும் அடைக்கலமே உங்கள் முகத்தில் அருளேந்தி செவ்வாயுதழில் நகையேந்தி இளமை என்னும் படை கொண்டு என்னை வென்றாய் நீ என்று என்னை வென்றாய் நீ என்று மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கியவள் என்னை போலே மனம் மயக்கத்தை தந்தவள் நீயே ஓ வழியில் வந்தவள் நீயே மற்றும் ஒரு அற்புதமான கானம். அதுக்கு முன்னாடி இரவு உணவு விருந்து அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருந்து இசை உணவு உண்டு இரவு உணவை அருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் போகாதீங்க. தலைவன் தலைவிக்கு வருவோம். மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பூங்காக்களில். தலைவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இது என்ன இப்படியே போயிட்டு இருக்குது, நம்ம எப்ப முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை கேட்கணுட்டு கொஞ்சம் கோபமா கேட்கிறாரு தலைவி கிட்ட. எப்ப நான் அவங்க அப்பா அம்மா பார்த்து பேசுறது, காயும் கனிவது எப்போது, நம் கண்கள் மலர்வது எப்போது, இன்பம் வளர்வது எப்போது அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பாடல் ஏதாவது இல்லையா? மூங்கில் மர காட்டினிலே என்ன பாட்டு? நோ ஐடியா? ஓகே சார்.
மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் பெண்களினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் பெண்களினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் மூங்கில் மர காட்டினிலே நாதமில்லை என்றால் கீதம் கிடையாது ராகமில்லை என்றால் தாளம் கிடையாது நாதமில்லை என்றால் கீதம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது கண்கள் இல்லை என்றால் காட்சியும் கிடையாது கண்கள் இல்லை என்றால் காட்சியும் கிடையாது முகில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முகில் மர காட்டினிலே கண்கள் இருந்தென்ன காட்சியும் இருந்தென்ன பொழுதும் மொழியில்லை குறிப்பு தெரியவில்லை கண்கள் இருந்தென்ன காட்சியும் இருந்தென்ன பொழுதும் மொழியில்லை குறிப்பு தெரியவில்லை நெஞ்சும் காயாகும் காயும் கனியாகும் நெஞ்சும் காயாகும் காயும் கனியாகும் கனியில் சுவை இருக்கும் காலம் வந்தால் பலம் கொடுக்கும் கனியில் சுவை இருக்கும் காலம் வந்தால் பலம் கொடுக்கும் முகில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முகில் மர காட்டினிலே கால வருவதென்று காயும் கனிவதென்று கண்கள் மலர்வதென்று இன்பம் வளர்வதென்று கால வருவதென்று காயும் கனிவதென்று கண்கள் மலர்வதென்று இன்பம் வளர்வதென்று ஆக்க பொறுத்த மனம் மாற பொறுக்கலையா பார்க்கும் பார்வையிலே நோக்கம் புரியலையா ஆக்க பொறுத்த மனம் மாற பொறுக்கலையா பார்க்கும் பார்வையிலே நோக்கம் புரியலையா முகில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாடும் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம் முகில் மர காட்டினிலே நல்லா சத்தமா கேட்கல. தலைவனும் தலைவியும் மீண்டும் ஒரு முறை மற்றும் ஒரு பூங்காவில் சந்திக்கிறார்கள். இந்த தடவை தலைவன் விடுற மாதிரி இல்லை. எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்படியே காலம் கடத்தினால் என்ன ஆகுதுன்னு ஒரு பொய் கோபத்தோட கேட்கிறாரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்றாரு. அதுக்கு தலைவி கலகலகலவன சிரிச்சு சொல்றாங்க, என்னை விட்டு ஓடி போக முடியுமா முடியுமா, இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா. எத்தனை பேர்களை பாடுவீங்க இந்த பாட்டு? அட்லீஸ்ட் எத்தனை பேருக்கு இது உங்களோட பால்யகால நினைவுகளை வந்து கொண்டு வருது? சூப்பர் மேடம். இதற்காகத்தான் வாழ்க்கையை கொண்டாட்ட ஓடி போக முடியும்
ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ள காணு கனவு என்ன தெரியுமா தெரியுமா போல நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு துணியது அண்ணு போல நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு துணியது கண்ணன் சிவக்க நீ இருக்க மஞ்ச கயிறு எடுத்துள்ளது கடுத்து குடிக்கும் இந்த நாள் தெரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரில் ஒருவர் நீ தெரியுமா தெரியுமா நாளை சூட்டி பல பேரும் பார்க்க விளையாடும் என் கைவிரலில் கனையாழி போட்டி புது பாதை காட்டி உறவாடும் திருநாள் இரவில் இளசேர காற்றோ வளர்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில் சுவையூறு பாலும் கழிச்சாறு கொண்டு தனியே நீ வருகின்ற நிலையில் விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா பேசியாச்சு. அடுத்து என்ன? கல்யாணம் தானே. ஆணி மாதமும் வந்துருச்சு, முகூர்த்த நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. தலைவி முகூர்த்த தினத்தன்று நடைபெறும் ஒவ்வொரு சடங்கையும் நினைத்து பரவசம் அடைகிறாள். தன்னுடைய திருமண வைபவத்தை மதுரை மீனாட்சி அம்மையின் மீது ஏற்றி பரவசம் அடைகிறாள். மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரை. தெரியுது என்ன பாட்டு? நான் சரியா பாட மாட்டேன், பாடுறதுக்கு அங்க இருக்கான். என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கறதா சொல்றேன். சூப்பர்.
வானத்தில் மீனி நடுங்கும் வண்ணம் நலங்கு வைக்கும் முகூர்த்த நாள். தான் தின்ற கனியில் தீயும் கொடுத்து சாப்பிட சொல்லும் முகூர்த்த நாள். வானத்தில் மீனி நடுங்கும் வண்ணம் நலங்கு வைக்கும் முகூர்த்த நாள். தான் தின்ற கனியில் பாதியை கொடுத்து சாப்பிட சொல்லும் முகூர்த்த நாள். தோழியே தோழியே கூடி சீமுறை பாடி தூங்க வைக்கும் முகூர்த்த நாள். தோழியே கூடி சீமுறை பாடி தூங்க வைக்கும் முகூர்த்த நாள். தூங்கிடும் போதே கிழவியை அனுப்பி தூதுவிடும் முகூர்த்த நாள். தூங்கிடும் போதே கிழவியை அனுப்பி தூதுவிடும் முகூர்த்த நாள். முகூர்த்த நாள். மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள். காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் பெண்களுக்கும் முகூர்த்த நாள். முகூர்த்த நாள். முகூர்த்த நாள். முகூர்த்த நாள். மற்றும் ஒரு சிறப்பான பாடல். திருமணமும் நடைபெறுகிறது. இனிவே முதலிரவு அறை. தலைவி வருகிறாள், தலைவன் தொடுகிறான், நாணி தலை குனிகிறாள். தலைவனுக்கு ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுத்த உளவியல் தோன்றுகிறது. உன்னை நான் பார்க்கையில் நாணி மண் பார்க்கிறாய், நான் விண் பார்க்கையில் நீ என்னை பார்க்கிறாய். நேற்று வரை வேறு வேறு குடும்பம், நேற்று வரை அதேதான். சூப்பர் மேம். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கிறாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கிறாயே. விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கிறாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கிறாயே. நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன, பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ.
உள் முகத்தை கண்டேன் தாமரை மலரை கண்டேன் பாவை உள் முகத்தை கண்டேன் தாமரை மலரை கண்டேன் கோவை போல் இதழை கண்டேன் பூங்குமச்சிமிழை கண்டேன் கோவை போல் இதழை கண்டேன் பூங்குமச்சிமிழை கண்டேன் வந்ததே கனவோ என்று வாடினேன் தனியா என்று வந்து போல் வந்தாய் என்று மயங்கினேன் உன்னை கண்டு நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ காணும் வரை நீ எங்கே நான் எங்கே கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. வசீகர குரல் அற்புதமான மற்றும் ஒரு பாடலுக்கு நன்றி. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னது? தேனிலவு. இருவரும் தேனிலவு செல்கிறார்கள். கொஞ்சல்களுக்கும் குறும்புகளுக்கும் அளவில்லை, கனவுகளும் தங்கள் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறார்கள். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், வேற யார் அறிவார் என்று. என்ன பாடல் தெரியுதா? பொன் என்பேன் சிறுபூ என்பேன். பொன்னென்பேன் சிறுபூவென்பேன் பொன்னென்பேன் சிறுபூவென்பேன் காணும் என்பேன் வேறு என்பேன் என்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். மலரெடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன் கொத்து மலரெடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன் உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய் சிறுபூவென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு என்பேன்
அன்னை அவள் மடியில் தவழ்வது போல் நான் தவழ்ந்திருப்பேன். சின்ன சின்ன பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போல் நான் தவழ்ந்திருப்பேன். கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன். கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன். கண்ணில் கலந்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன். கலையே நின்றேன், கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். காதலும் ஆயிற்று, கல்யாணமும் ஆயிற்று, வாழ்க்கை படகு போய் கொண்டிருக்கிறது. ஏற்றங்களும் இறக்கங்களும் நிறைந்ததுதானே பயணம். அவர்கள் வாழ்விலும் சிறு சோகம். தற்காலிகமாக வேலை இழக்கிறான், மிகுந்த வருத்தத்துடன் இருக்கிறான். தலைவி தேற்றுகிறாள். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். இதுக்கு ஏன் வேற வேலை பார்த்துக்கலாம், போனா விடுங்க. இந்த வாழ்க்கை என்னும் ஆழமான கடல் பயணத்தில் உறுதியான தோணியா நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? சூப்பர் மேடம், ஒரு கைதட்டல். கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியாத பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் என்னும் கணிந்து வந்தால் வாழலாம். கண்ணிளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். வாழ சொன்னால் வாழ்கிறேன், மனமாயில்லை வாழ்வினில். ஆழக்கடலில் தோணி போலே அடைத்து சென்றால் வாழ்கிறேன்.
ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி துள்ளி திரியும் மீன்கள் சாட்சி துடித்து நிற்கும் இளமை சாட்சி இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம் வாழ நினைத்தோம் வாழுவோம் வழியாயில்லை பூமியில் காதல் கடலில் தோணி போலே காலமுழுதும் நீங்குவோம் வாழ நினைத்தோம் வாழுவோம் வழியாயில்லை பூமியில் காதல் கடலில் தோணி போலே காலமுழுதும் நீங்குவோம். அற்புதம். தலைவனுக்கு வேலை கிடைக்கிறது. மீண்டும் அவர்களுடைய இன்பமயமான வாழ்க்கை தொடர்கிறது. இன்பமும் துன்பமும் ஏற்றங்கள் இறக்கும் கலந்துதான வாழ்க்கை. அப்படியே அவர்கள் இன்பமயமான வாழ்க்கை தொடரட்டும். எடுக்கண் வருங்கால் நகுக என்ற வள்ளுவரின் வாக்கு கேட்டா துன்பங்கள் வரும்போது அவற்றை எதிர்கொண்டு மிகச்சிறப்பாக இன்பமான வாழ்க்கையை தொடரட்டும். அடுத்த பாடல் சாரை பாடிடுவாரு. அதுக்கு முன்னாடி சின்ன அறிவிப்பு. வரும் 29ஆம் தேதி டிசம்பர் 29 ஐக்கிய தமிழ் மன்றத்தின் 3ஆம் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி செகந்திராபாத் ரயில்வே ஆபீசர்ஸ் கிளப்ல நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மதுரை திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இங்கு நமது கண்டோன்மெண்ட் எம்எல்ஏ, அவர் ஒரு தமிழர், மொழியால் தாய் தமிழ் கொண்டவர், தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள வருகிறார். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும். ஒரு குஷியான பாட்டு அது. சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும். வனத்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு இனிமை குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை. வனத்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு இனிமை குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை. சிரிக்க தெரிந்தால் போதும். இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு. இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் புதுமையும் உண்டு. உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு. உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு. சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும். உறவை வளர்ப்பது அன்பு மன நிறைவை தருவது. கண்டு ஒருமையை அளிப்பது சிரிப்பு இதை புரிந்தவர் அடைவது களிப்பு. உறவை வளர்ப்பது அன்பு மன நிறைவை தருவது. கண்டு ஒருமையை அளிப்பது சிரிப்பு இதை புரிந்தவர் அடைவது களிப்பு. சிரிக்க தெரிந்தால் போதும்.
வந்திடும் அவனால் சொல்லை நீ சிந்தித்து பாரில் சொல்லை வந்திடும் அவனால் சொல்லை நீ சிந்தித்து பாரில் சொல்லை சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும். தேங்க்யூ. தேங்க்ஸ். முதல்ல ஐயாவுக்கு எங்களோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சார் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை ஒரு நல்ல முறையில் எங்களால் செய்ய முடிஞ்சது. எங்களோட மனமார்ந்த நமஸ்காரங்கள் சார் உங்களுக்கு. என்னோட குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிடுங்கோ. என்ன நான் முதல் தடவை பாடுறேன் இந்த பாட்டு, கேட்டதே முதல் தடவை தான் சார். ஸோ ஐம் ரியலி சாரி, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஐ வில் கீப் ஆன் ட்ரைங் ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் யூ வில் ஹியர் மீ பெட்டர். தேங்க்யூ. அருமையான நிகழ்ச்சி. வாழ்க்கையை கொண்டாடுனீங்களா? கொண்டாட்டகனமா இருந்ததா? 8:30க்கு முடிக்கணும்னு நினைச்சோம், ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி. அவங்க பாடின ஒவ்வொரு பாடல்களுக்கு இடையிலே நான் பேச ஆரம்பிச்சு அவங்க பாடலை பற்றி, அந்த பாட்டின் இனிமையை பற்றி, அவர்கள் திறமையை பற்றி பேச ஆரம்பிச்சு அதுக்கே 10 நிமிஷம் வேணும். நேரமின்மையால் அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டோம். மிகவும் நன்றி. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அருமையான பாடல்களின் பாமாலை அழகா தொகுத்து வழினார் யுவராஜ் சார். பொண்ணு பார்க்கறதுலேருந்து கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை என்னெல்லாம் சடங்கு இருக்கோ அழகா ஒரு பாட்டுக்கும் கோர்வையா சொன்னாரு. இப்போ வந்து இந்த நம்மள வந்து அழகா ஒரு பாட்டு, பழைய பாட்டு உலகத்துக்குள்ள கூட்டு போனவங்களுக்கு பரிசு வழங்குற நேரம். முதலில் திரு ரவிசங்கர் அவர்கள். சிவாய நம. பரிசு கொடுப்பதற்கு முன்னாடி, அதாவது மெமெண்டோஸ்லாம் கொடுப்பதற்கு முன்னாடி இவர்களை பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. மிக அற்புதமாக பாடி மகிழ்வித்திருக்கிறார்கள். அதாவது இந்த பாடல்கள், ஒவ்வொரு பாடலும் ஒரு பூ என்று வைத்துக் கொள்ளும்போதே, ஒரு மல்லிகைப்பூ, ஒரு முல்லைப்பூ, ஒரு பிச்சிப்பூ, ஒரு தாழம்பூ, இப்படி வைத்து கொண்டால் அந்த பூக்களை எல்லாம் ஒரு அழகான மாலையாக விளக்கம் தந்து தொடுத்திருப்பவர் யுவராஜ். எங்க வீட்டார் அவர் யுவராஜ் அவர்கள். யுவராஜ் வாங்க. இந்த பாடல்களாலான பூக்களை அருமையான மாலையாக கோர்த்து அருமையாக ஒரு மாலையாக்கி தந்திருப்பவர் திரு யுவராஜ் அவர்கள். ஐக்கிய தமிழ் மன்றத்தின் துணைத் தலைவர், ஐக்கிய தமிழ் மன்றத்தின் துணைத் தலைவர். அடுத்த தலைவராக மாறிடுவார். ஆமாம், நிர்மலா அதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. என்ன? ஆமாம், நிர்மலாவை செயலாளராக்கி அவரை தலைவராக்கிடலாம். என்ன? சரி. அந்த மாதிரி ஒரு அருமையான மாலையாக்கி, பாடல் மாலையாக்கி, பாமலையாக்கி தந்த யுவராஜ் அவர்களை நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு பூவின் வாசத்தையும் நாம் முகர்ந்து அனுபவிக்க வைத்தது பாடகர் ரவிசங்கர் அவர்களுடைய பாட்டு. அவரோடு துணையாக பாடிய நம்முடைய புவனேஸ்வரி அவர்களையும் பாராட்டுகிறேன். அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு சகஸ்ரா அற்புதமாக பாடினீங்கம்மா. சகஸ்ரா, அதாவது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அந்த சகஸ்ராவுக்கு, சொல்லப்போனால் இசைமயமான எதிர்காலம் இந்த பொண்ணுக்கு காத்திருக்கிறது. நன்றாக பி இன் டச் வித் அஸ். ஓகே, தொடர்பில் இருக்கணும். அப்படியா வெரி குட், மல்டி டேலண்டட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. எல்லோரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கிறேன். நேரம் ஆகிட்டு தான் சுருக்கமாக சொல்லிட்டேன். என்ன? ஓகே. தொகுப்பாளினி நிர்மலா அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். எப்போதுமே ஒரு கலகலப்பு. அவர்கள் இருக்கும் இடமே கலகலப்பாகத்தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, கலகலப்பாக இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க, நானும் என் ஒய்ஃபும் அவங்களும் பேச ஆரம்பித்தாங்கன்னா நான் மௌனமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே அவ்வளோ கலகலப்பாக 2 நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுடைய கொஞ்சம் ஒரு உடல் சோர்னாலே இன்னும் நடுவில் கொஞ்சம் தடுமாறிட்டாங்களே தவிர மற்றபடி இன்னும் கலகலப்பாக செய்ய தெரிந்த ஒரு திறமைசாலி நிர்மலா அவர்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சியுடன் அவர்களை பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி. நன்றி சார், என்னை பாராட்டியதற்கு. நான் பேசினதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. கலகலப்பாக இருக்கிறது தானே வேணும் எல்லாருக்கிட்டையும். ஸோ தேங்க்ஸு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதலில் திரு ரவிசங்கர் அவர்கள், திரு ரவிசங்கர் அவர்களை பொன்னாடை போட்டு அழைக்கின்றேன். கார்த்திக் மொமெண்டோ கொடுக்க டாக்டர் சுவேதா. கார்த்திக்,
அடுத்ததாக இந்த அருமையான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திரு யுவராஜ் அவர்களுக்கு கார்த்திக் குமரன். அடுத்தது நம்மளுக்காக வரவேற்புரை சொன்ன திரு ஜம்புநாதன் ஐயா அவர்களை மேடை கழிக்கிறேன். திருமதி புவனேஸ்வரி அவர்கள் ஃபீமேல் வாய்ஸ்ல நம்மளுக்கு பழைய பாட்டெல்லாம் முதலாக கேட்டு பாடி நம்மளுக்கு வந்து நல்ல செவிக்கு விருந்து கொடுத்த திரு புவனேஸ்வரி அவர்கள். இவர்களுக்கு பொன்னாடை போத்த சுவைத்தா வருகிறார். மொமெண்டோ கொடுக்கறதுக்கு கார்த்திக் குமரன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பாடுறியா அப்படின்னு கேட்டப்போ நான் 2 பாட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயமணியின் ஓசையும் நான் மலரோடு தனியாக ஏன் நீங்க வந்தேன்னு சஹஸ்ரா செலக்ட் பண்ணா. பார்க்காம அவ்வளோ அற்புதமா பாடினா. 4 நாள் தான் அந்த குழந்தை பிராக்டிஸ் பண்ணது அந்த பாட்டை. அது ஒரு கரகோஷம் கொடுத்துடலாம், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். வளரும் கலைஞர்களை கண்டிப்பா நம்ம வந்து கரகோஷம் கொடுத்து வளர்க்கணும். திரு சஹஸ்ரா. அடுத்தது திருமதி நிர்மலா. ப்ரோக்ராம் நல்லா நடக்கும்போது எலி புதற்குள்ள நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி நான் நடுவில் வந்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணேனா இல்லை என்டர்டெயின் பண்ணேனான்னு தெரியாது. எனக்கும் ஒரு சின்ன பரிசு சுவைதா அண்ட் கார்த்திக். ரொம்ப நன்றி மேடம். அருமையான நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஒரு அழகான பட்டிமன்றம், அழகான 2 புக்கு ரிலீஸு, அழகான பாட்டு, சுவையான பாட்டு, இது எல்லாத்தையும் பார்த்து கொடுங்க. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்தது வாழிய செந்தம். வாழிய செந்தமிழ் வாழன தமிழர் வாழிய தமிழ் திருநாடு. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், குட் நைட்.